அன்பான இறைமக்களே, இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 8ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 27 முதல் 30 வரை. நேற்றைய தினத்தில் நாம் ஈசாக்கு ரெபேக்காலுக்காக மன்றாடிய போது ஆண்டவர் இரட்டையர்களை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று. இப்பொழுது ஈசாக்குக்கு வயதாகிவிட்டது, கண் பார்வை மங்கி இருந்தது. அதனால் அவர் தன்னுடைய தலைமகனுக்கு ஆசி கூற வேண்டும் என்பதற்காக ஏசாவை அழைத்து வேட்டையாடி உணவு சமைத்து கொண்டு வருமாறு கூறினார். இதை கேட்டுக்கொண்ட ரெபேக்காள் யாக்கோபை அழைத்து, நான் உனக்கு உணவு சமைத்து தருகிறேன், அதை கொண்டு உன் தந்தையிடம் கொடுத்து ஆசியை பெற்றுக்கொள் என்றார். அப்பொழுது கூட யாக்கோபு, தந்தைக்கு தெரிந்துவிட்டால் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அல்லவா பெற்றுக்கொள்வேன் என்று கூறினார். ஆனாலும் ரெபேக்காள், அந்த சாபம் எனக்கு வந்து சேரட்டும், நீ போய் நான் சொன்னபடியே செய் என்று கூறினார். அதே போல யாக்கோபு தன்னுடைய தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி செய்தார். ஈசாக்கு ஏசா என்று நினைத்து யாக்கோபுக்கு அனைத்து ஆசிகளையும் வழங்கினார். இந்த நேரத்தில் நமக்கு பார்த்தா யாக்கோபு தன்னுடைய தந்தையை ஏமாற்றினது போல தோணலாம். ஆனால் தந்தையை யாக்கோபு ஏமாற்றவில்லை. ஏற்கனவே ஆண்டவர் கூறியிருந்தார், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான். அப்படி என்றால் இளையவனுக்கு தான் ஆசி கிடைக்கும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருந்தார். அதே போல ஏசாவும் தன்னுடைய தலைமகன் உரிமையை விற்று விட்டான். இனி அவனுக்கு அந்த உரிமை கிடையாது, யாக்கோபுக்கு தான் அது கிடைக்க வேண்டியது. இப்பொழுது நாம் நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் ஏசாவை வெறுத்தார்? ஏசா குடும்பத்தில் பெற்றோருடன் வாழ்பவனாக இல்லாமல் திறந்த வெளியில் வேட்டையாடி வாழ்பவனாக இருந்தான். அவனுக்கு அந்த குடும்பம், அந்த பொறுப்புகள் எல்லாம் எந்த அக்கறையும் இல்லை. யாக்கோபோ தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கூடாரத்தில் வாழ்ந்து வந்தான். குடும்ப காரியங்கள்ல அக்கறையோடு இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். நம்மளையும் கூட நிறைய பேர் ஒரு ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழலாம், எப்பொழுதும் வேலை வேலை என்று பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோளாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுத்து வாழ வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களோடு ஒற்றுமையோடு அன்போடும் வாழ வேண்டும். வேலையும் பணம் சம்பாதிப்பதும் அவசியம்தான், ஆனால் அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நாம் வாழக்கூடாது. அதன் பிறகு ஏசா யாக்கோபு மீது மிகுந்த கோபத்தோடு இருந்தார். எனவே ஈசாக்கும் ரெபெக்காவும் யாக்கோபை அவனுடைய தாய்மாமன் லாபான் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். பெத்தேலில் அவர் உறங்கி கொண்டிருக்கும் போது யாக்கோபு ஒரு கனவு கண்டார். அதில் ஆண்டவருடைய தூதர் வானத்திலிருந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் பேசினார், நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு முன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாயிருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்ப கூட்டி வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பிறகு யாக்கோபு லாபானிடம் சென்றார். அங்கு அவர் 7 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு ராக்கேலை திருமணம் செய்து தருவதாக சொல்லியிருந்த லாபான் லேயாளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அதன் பிறகு ராக்கேலுக்காக இன்னும் 7 ஆண்டுகள் யாக்கோபு அங்கு லாபானிடம் வேலை செய்தார். அதன் பிறகு ராக்கேலையும் திருமணம் செய்து கொள்கிறார். யாக்கோபுக்கு 11 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவ்வாறு யாக்கோபின் குடும்பம் வளர்ந்து பெரியதானது. தொடக்க நூல் அதிகாரம் 27. ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல். ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்றறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் அவர் தம் மகன் யாக்கோபை நோக்கி, உன் தந்தை உன் சகோதரன் ஏசாவுக்கு சொன்னது என் காதில் விழுந்தது. அவர் சொன்னது, நீ போய் வேட்டையாடி வேட்டைக்கறியை சமைத்து கொண்டு வா, நான் உண்பேன். நான் சாவதற்கு முன் ஆண்டவர் திருமுன் உனக்கு ஆசி வழங்குவேன். இப்பொழுது என் மகனே, நான் கட்டளையிடுவதை கருத்தாய் கேள். உடனே மந்தைக்கு போ, அங்கிருந்து 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா.
நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்தமான முறையில் சுவையான உணவு வகைகளாக சமைத்து தருவேன். நீ அவற்றை உன் தந்தைக்கு உண்ண கொடுத்து அவர் சாவதற்கு முன் அவர் ஆசியை பெற்றுக்கொள் என்றார். யாக்கோபு தன் தாய் ரெபேக்காவிடம், என் சகோதரன் ஏசா உடலில் அடர்ந்த உரோமம் உடையவன், நானோ மிருதுவான உடல் கொண்டவன். என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்ன ஆவது? அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் என் மேல் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அல்லவா விழ செய்து கொள்வேன் என்றான். ஆனால் அவன் தாய் அவனிடம், மகனே, உனக்குரிய சாபம் என்மேல் விழட்டும். நான் சொல்வதை மட்டும் செய், போ, அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். அவனும் அவ்வாறே போய் அவற்றை பிடித்து தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுக்க, அவர் அவன் தந்தைக்கு விருப்பமான சுவையுள்ள உணவு வகைகளை தயாரித்தார். மேலும் ரெபெக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தம் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி ஆகப்பட்டது என்று கேட்க, அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம், ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உந்தன் சோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க. ஏசா ஈசாக்கிடம் ஆசி வேண்டல். இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபிற்கு ஆசி வழங்கி முடிந்ததும் யாக்கோபு தந்தையின் முன்னிலையில் இருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டைக்கரியுடன் வந்தான். அவனும் சுவையான உணவு வகைகளை சமைத்து தன் தந்தையிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, என் தந்தை எழுந்து தம் மகன் கொண்டு வந்திருக்கும் வேட்டைக்கரியை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குவாராக என்றான். அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, நீ யார் என அவன், நான் தான் உங்கள் தலைப்பேரான மகன் ஏசா என்றான். ஈசாக்கு மிகவும் நடுநடுங்கி, அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன்? நீ வருமுன் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டேன். அவனே ஆசி பெற்றவனாய் இருப்பான் என்றார். ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்கசப்படைந்து பெருங்குரல் எழுப்பி கதறி அழுதான். அவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, எனக்கும் ஆசி வழங்குவீர் என்றான். அதற்கு அவர், உன் தம்பி கபடமாய் வந்து உனக்குரிய ஆசியை பெற்று சென்று விட்டான் என்றார். அதை கேட்ட ஏசா, யாக்கோபு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே, ஏனெனில் அவன் இருமுறை என்னை ஏமாற்றிவிட்டான். ஏற்கனவே எனக்குரிய தலைமகன் உரிமையை பறித்து கொண்டான், இப்பொழுது எனக்குரிய ஆசியையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி, நீர் எனக்கென வேறு எந்த ஆசியும் ஒதுக்கி வைக்கவில்லையா என்று கேட்டான். ஈசாக்கு ஏசாவிடம்,
நான் அவனை உனக்கு தலைவனாக ஏற்படுத்தியுள்ளேன். அவன் உறவினர் யாவரையும் அவனுக்கு அடிமைப்படுத்தியுள்ளேன். அவனுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் நிறைவாக வழங்கிவிட்டேன். இப்படி இருக்க என் மகனே, நான் உனக்கு வேறென்ன செய்ய முடியும் என்று சொல்ல, ஏசா அவரை நோக்கி, அப்பா, உம்மிடம் ஒரே ஆசிதான் இருந்ததா? எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான். அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாது. நீ உன் வாளினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய். நீ கிளர்ந்து எழும்போது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தடியை முறித்து விடுவாய் என்றார். யாக்கோபின் பெற்றோர் அவனை லாபானிடம் அனுப்புதல். தந்தையிடமிருந்து யாக்கோபு பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வர்மம் கொண்டு, என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள்கள் நெருங்கிவிட்டன. அதன்பின் என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபெக்கா கேள்விப்பட்டதும் அவர் ஆள் அனுப்பி தம் இளைய மகன் யாக்கோபை அழைத்து, இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக்கொள்ள விரும்புகிறான். ஆகையால் மகனே, நான் சொல்வதை கேள். உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய் உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு. தனக்கு விரோதமாய் நீ செய்ததை அவன் மறந்து கோபம் தீர்ந்த பின் நான் உனக்கு சொல்லி அனுப்பி உன்னை அங்கிருந்து இவ்விடத்திற்கு அழைத்து கொள்வேன். ஒரே நாளில் என் 2 புதல்வர்களையும் நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். பின் ரெபெக்கா ஈசாக்கை நோக்கி, இத்திய பெண்களை முன்னிட்டு என் வாழ்க்கை எனக்கு சலித்து போயிற்று. யாக்கோபும் இவர்களை போன்ற இந்நாட்டு பெண்களினின்று ஒருத்தியை மணந்து கொண்டால் என் வாழ்க்கை என்ன ஆவது என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 28. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது, நீ கானானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே. புறப்பட்டு பதானராமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல். அங்கு உன் தாய்மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருக செய்வாராக. ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக. அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் அபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வாய். இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க அவனும் பதானராமுக்கு சென்று அரமேயனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாவின் தாய் ரெபெக்காவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான். ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதானராமில் மணமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும், ஆசி வழங்குகையில் கானானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும், யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதானராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன. ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மயேலிடம் சென்று, ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியரை தவிர அபிரஹாமின் மகன் இஸ்மயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகலாத்தை மணந்து கொண்டான். பெத்தேலில் யாக்கோபின் கனவு. யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய அபிரஹாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து என் நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல்
எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10 உமக்கு செலுத்துவேன். தொடக்க நூல் அதிகாரம் 29. லாபான் வீட்டை யாக்கோபு வந்தடைதல். யாக்கோபு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார். இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடைப்போட்டிருந்த ஆட்டு மந்தைகள் 3ஐயும் கண்டார். அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும். அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடிந்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம். யாக்கோபு இடையர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள் நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். மீண்டும் அவர், நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள் அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். அவர் நலம்தானா என்று யாக்கோபு கேட்க அவர்கள், ஆம், அவர் நலமே. இதோ அவர் மகள் ராக்கேல் தன் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு, பொழுது சாய இன்னும் வெகு நேரம் இருக்கிறது. மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமாகவில்லை. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு இட்டு செல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாயினின்று கல் புரட்டப்படும். அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். ராக்கேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார். எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். பின் ராக்கேலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார். பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபெக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க உடனே அவள் ஓடிப்போய் தன் தந்தையிடம் சொன்னாள். தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார். லாபான் அவரிடம், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான். அவனுடன் அவர் 1 மாத காலம் தங்கியிருந்தார். யாக்கோபு லேயாவையும் ராக்கேலையும் மணந்து கொள்ளல். அதன்பின் லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராக்கேல். ஆனால் லேயா மங்கிய பார்வை உடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள். யாக்கோபு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல், என்னோடு தங்கியிரு என்றான். அப்படியே யாக்கோபு 7 ஆண்டுகள் ராக்கேலை முன்னிட்டு வேலை செய்தார். ஆனால் அவர் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது. பின்னர் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும். என் ஒப்பந்த நாள்கள் நிறைவேறிவிட்டன என்றார். ஆகவே லாபான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தான். ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோபிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார். லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தான். அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராக்கேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன். என்னை ஏமாற்றியது ஏன் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை. ஆகையால் நீ இவளோடு 7 நாள்களை கழி. இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான். அவ்வாறே யாக்கோபு லேயாவுடன் 7 நாள்களை கழித்தார். அதன்பின் லாபான் தன் மகள் ராக்கேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தான். லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான். யாக்கோபு ராக்கேலுடன் கூடி வாழ்ந்தார். அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார்.
லாபானிடம் மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். யாக்கோபின் புதல்வர்கள். இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராக்கேலோ மலடியாகவே இருந்தார். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி, ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன் பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. தொடக்க நூல் அதிகாரம் 30. தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் செத்துப்போவேன் என்றார். யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளா? அவர் அல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார். அப்பொழுது ராக்கேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீர் அவளோடு கூடி வாழ்வீர். அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார். பின்பு அவர் அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார். பில்கா கருவுற்று யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ராக்கேல், ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார். பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள். ராக்கேல், நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். லேயா தமக்கு பிள்ளை பேறு நின்றுவிட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார். லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார். லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, பெண்டீர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராக்கேல் அவரிடம், உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்டார். அதற்கு அவர், என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா? என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்து கொள்வாயோ என்றார். அப்பொழுது ராக்கேல், சரி, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார். மாலை வேளையில் யாக்கோபு வயல்வெளியினின்று திரும்பி வரும்போதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய், நீர் என்னோடு கூடியிருக்க வேண்டும், ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கி கொண்டேன் என்றார். அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார். கடவுள் லேயாவுக்கு செவிசாய்த்தார். அவர் கருத்தாங்கி யாக்கோபுக்கு 5ஆம் மகனை பெற்றெடுத்தார். நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். மீண்டும் லேயா கருத்தாங்கி 6ஆம் மகனை பெற்றெடுத்தார். லேயா, கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார். இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார், ஏனெனில் நான் அவருக்கு 6 புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். பிறகு அவர் ஒரு பெண் மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார். பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார். அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேறு அருளினார். அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து, கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார். மேலும் அவர், ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யாக்கோபின் உடைமைகள். ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக. என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும். அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன். நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார். லாபான் அவரை நோக்கி, உமக்கு தடை ஏதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும். பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டேன்.
உமக்குரிய கூலியை குறிப்பிடும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மிடம் வருமுன் உமக்கிருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார். அதற்கு லாபான், நான் உமக்கு என்ன தர வேண்டும் என. யாக்கோபு, எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை. இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன். மந்தைகளூடே இன்று நான் செல்வேன். அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறி ஆடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும். எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக. கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளையாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார். அதற்கு லாபான், நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றான். ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாயிருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் மீதமுள்ள தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான். அது கண்ட யாக்கோபு புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றில் இடையிடையே உள்தண்டின் வெள்ளை பகுதி தெரியுமாறு உரித்தார். மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொழிந்து சினைப்படும் பொருட்டு நீர்த்தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார். பொழியும் நேரத்தில் அக்கொப்புகளை கண்டு பொழிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன. மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொழியும்போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர்த்தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார். அக்கொப்புகளிடையே அவை பொழிந்தன. வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை. எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோபின் ஆடுகள் வலு உள்ளவையாகவும் ஆயின. இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார். அன்பின் பரலோக பிதாவே, வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, ஆசி வழங்குகிற தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவனே, எங்கள் அரணும் கோட்டையுமான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ராஜா. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்று எங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதியும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. நீர் இரக்கத்தின் தேவன் ராஜா. யாக்கோபோடு இருந்து அவர் செய்த எல்லா செயல்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்த தேவன். எங்களோடு இருந்து எங்களுக்கும் வெற்றி கொடும் அப்பா. எங்களுடைய வேலையிலே வெற்றி கொடும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடும் அப்பா. வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலையை கொடும் ராஜா. உடல் பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிடும் அப்பா. கடன் பாரத்தினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும் ராஜா. பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தியும் தேவனே. இன்னும் அநேக கட்டுகளினாலும் பசாசின் தொல்லைகள்னாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும் அப்பா. பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொடும் ராஜா. இந்த ஆண்டாவது எனக்கு திருமணம் நடக்காதா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமா இருந்தவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா. அன்பின் தேவனே, என்னிடம் பணம் வாங்கிவிட்டு என்னை ஏமாத்தி விட்டார்களே என்று வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதலாயிரும் அப்பா. அவர்களுடைய உழைப்பு வீண் போகாதவாறு அவர்கள் சம்பாதித்த பணத்தை அவர்களுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்த்தருளும் தேவனே. ஆண்டவரே, எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எல்லா தேவையில்லாத செலவுகளையும் எடுத்து போடும் அப்பா. வருமானத்தை சேமிக்க கற்றுக்கொடும் தேவனே. மேலும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற குடி போதைக்கும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவர்கள் அந்த தீய பழக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் தேவனே. அதற்கு உதவி செய்யும் அப்பா. அந்த
பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடும் அப்பா. சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான் அப்பா. அந்த சாத்தானுடைய கைக்கு இவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தேவனே. நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடும் அப்பா. வாலிப பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் அப்பா. இந்த உலகத்திலே பாவம் கண்ணுக்கு இனிமையானது அழகானதுமாக இருக்கிறது ஏசப்பா. அதைத்தான் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்பா. அவர்களை அந்த தீய பழக்கத்திலிருந்து பாதுகாத்தருளும் தேவனே. இந்த தீய பாதைக்கு அவர்கள் போகாது அவர்களை தடுத்து நிறுத்தி உம்முடைய வல்லமை அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தட்டும் அப்பா. உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் தேவனே. உதவி செய்யும் ராஜா. தொடர்ந்து தினமும் இறைவார்த்தை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இறைவார்த்தை தியானித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் எங்களோடு இணைந்து இறைவார்த்தை வாசிக்க அவர்களை உற்சாகப்படுத்தும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.